இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு தானே? ஆமாம் சார். இதில் இருக்கிற எல்லா விவரங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? தூக்கத்தை எழுப்பி கேட்டால் கூட அப்படியே சொல்லுவேன். ஏன் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போனவங்க மருந்து வாங்கினா சொல்கிற மெடிக்கல் ஷாப் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அந்த கடை பேர் ஓ மெடிக்கல்ஸ், சேல்ஸ்மேன் பேர் மிஸ்டர் வினோத். மனப்பாடம் பண்ணதெல்லாம் இங்கே ஒப்பிக்கக்கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். கேள்வி, போலீஸ் ஸ்டேஷன் டு மெடிக்கல் ஷாப் எவ்வளோ தூரம்? அது கொஞ்சம் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. தப்பிச்சு போனவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா சொல்கிற டாக்டர் மகேஷ் கிளினிக்ல இருந்து மெடிக்கல் ஷாப் எவ்வளோ தூரம்? அந்த கிளினிக் போலீஸ் ஸ்டேஷனோட எந்த திசையில் இருக்கு? மிலாட்ஸ், ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட். எதிர்த்தரப்பு வக்கீல் சாட்சியை குழப்புற மாதிரியும் பயமுறுத்துற மாதிரியும் கேள்வி கேட்கிறார். சாட்சி ஒன்றும் பாமரர் இல்லைங்க, இன்ஸ்பெக்டர், இந்த கேஸோட என்கொயரி ஆஃபீஸர். மிலாட்ஸ், எனக்கே குழப்பமா இருக்கு. பிபி, allow the counsel to proceed in his own way. Don't interrupt. Please sit down. உட்காருங்க. கண்டினியூ. அது தெரியல, ஞாபகம் இல்லை. மூதே, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க நேரா போய் நடத்தின என்கொயரியை மறந்து போச்சா? நான் சொல்றேன், நீங்க இந்த விசாரணையே நடத்தல. இந்த ரிப்போர்ட் உங்களுதே இல்ல. I strongly object, Milord. I strongly object to this suggestion. கவுன்சில், நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? மை லார்ட்ஸ், நான் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிருக்கேன். தப்பிச்சு போனவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் சொல்ற டாக்டர் மகேஷோட கிளினிக் ஸ்டேஷனோட கிழக்கு திசையில் 2 கிலோமீட்டர்ல இருக்கு. மருந்து வாங்கினதா சொல்ற மெடிக்கல் ஷாப் ஸ்டேஷனோட மேற்கு திசையில 1 கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ தப்பிச்சு ஓடின 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனோட கிழக்கு திசையில 2 கிலோமீட்டர் ஓடி போய் டாக்டர் கிட்ட தான் உடம்ப காமிச்சு மருந்து சீட்டு வாங்கிட்டு அதே ஸ்டேஷன் பக்கமாவே மேற்கு திசையில 3 கிலோமீட்டர் ஓடி போய் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கினதா இன்ஸ்பெக்டர் பாஷிமோட என்கொயரி ரிப்போர்ட் சொல்லுது. தப்பிச்சு ஓடுறவங்களாம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் படி ஃபேஷன் பரேடா பண்ணுவாங்க? நேர்ல போய் விசாரிச்சிருந்தா இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரா? இல்லை, நான் போனேன், தெரியல, ஞாபகம் இல்லை. ஏதாவது ஒன்று. மை லார்ட்ஸ், இன்ஸ்பெக்டர் பாஷ்யம் விழுப்புரம் எஸ்பிக்கு சப்மிட் பண்ண என்கொயரி ரிப்போர்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி. இது அத்தியூர் போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டர் வீராசாமி கைப்பட எழுதின எஃப்ஐஆர் அண்ட் சார்ஜ் ஷீட். மிலாட்ஸ், ஏற்கனவே சாட்சியை கிழக்க மேற்குன்னு சொல்லி எதிர்த்தரப்பு வக்கீல் பயங்கரமா குழப்புறாரு. இப்போ இந்த பேப்பர்ஸ், இந்த கேஸ்க்கும் இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதை உங்க என்கொயரி ஆஃபீஸர் தான் சார் சொல்லணும். ஏன் இவரோட ரிப்போர்ட்ல இருக்கிற கையெழுத்தும் ரைட்டர் வீராசாமியோட கையெழுத்தும் ஒரே மாதிரியே இருக்கு? சாரி மை லார்ட்ஸ், சகாதிகாரிகளை உதவி செய்ய போய் தான் அவங்களே கொடுத்த ரிப்போர்ட்ல கையெழுத்த போட்டேன். உனக்குலாம் இவன் ஏன் போலீஸ் வேலை கொடுத்தான்? கோர்ட்ல சொல்ற பதிலாது நான்சென்ஸ். பிபி, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு மிலாட்ஸ்? ஐ ஹாவ் நத்திங் டு சே. நல்ல வேலை நீரும் தெரியல ஞாபகம் இல்லைன்னு சொல்லி தொலைக்காம பண்ணிடுறேன். சிவாய நம்ம பொய் சாட்சின்னு ஒத்துக்கிறீங்களா? போன எங்கே எடுக்கிறாளான்னு பார்ப்போம். சிவாய நம்ம. ஐயா, போலீஸ் கேட்டால் தட்ட முடியாதுங்கய்யா, அதான். It is an utter disgrace that the evidence submitted by the police is fully fake. செங்கனி போட்ட பெட்டிஷன் இஸ் prima facie valid. பொய் சாட்சி சொன்ன 2 பேருக்கும் 6 மாசம் ஜெயில் சென்டென்ஸ். பிபி, we direct you to file a government report within 7 days. The department has to conduct an inquiry on Inspector Basham.